ஹாய் காய்ஸ், நானும் நம்ம சிவா ப்ரோவும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஸ்கோர் வேர்ல்டு தான் இன்றைக்கி க்ரியேட் பண்ணோம். அதில் என்னவெல்லாம் பண்ணணுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோவில் ஆல்ரெடி வந்துட்டோம், அது வேறு விஷயம். நான் முதல்ல இங்கேருந்து ரூயின் போர்ட்டலில் கொஞ்சம் டைமண்ட் மைன் பண்ணியிருந்தேன். அதை போய்ட்டு கம்ப்ளீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒப்சீரியன் மைன் பண்ண வேண்டி போனேன். ஆனால் ஒப்சீரியன் மைன் பண்ண எனக்கு கொஞ்சம் சலிப்பாக இருந்துச்சு. அதனால் பக்கத்தில் இருந்த டைமண்டை மைன் பண்ணிட்டு வாட்டரை ப்ளேஸ் பண்ணிட்டு ஒப்சீரியன் மைன் பண்ணலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு சோம்பேறித்தனமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஒப்சீரியன் மைன் பண்ணிகிட்டு இருக்கையில் தான் ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஏன் சிவா ப்ரோட்ட டைமண்ட் பிக்கெக்ஸை கொடுத்துட்டு மைன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வேறு மைனிங் போகக்கூடாது, டைமண்ட் மைனிங் போகக்கூடாதுன்னு சொல்லி யோசித்தேன். சரின்னு சொல்லிட்டு சிவா ப்ரோவை கூப்பிட்டேன். சிவா ப்ரோவும் வந்தார். சிவா ப்ரோட்ட டைமண்ட் பிக்கெக்ஸை தூக்கி போட்டேன். இந்த வந்துக்கிட்டு இருக்கார் பாருங்கள். ஐயோ, இங்கே நிற்கிறேயா, இங்கே இந்தாயா டைமண்ட் பிக்கெக்ஸை வச்சுக்கோ, ஒப்சீரியனை மைன் பண்ணி போர்ட்டலில் ஃபில் பண்ணேன். அந்த உட்டன் பிக்காக்ஸை தூக்கி போடியா, நான் மைனிங் போனேன். தூக்கி போடியா, தூக்கி போட்டார். எடுத்துகிட்டு மைனிங் பார்ப்போம். 100x ஸ்பீடில் போட்டிருக்கேன். அடுத்ததாக நாங்கள் 2 பேரும் போர்ட்டல் ஃபில் பண்ணிட்டு பிளேஸ் ராட் அடிக்க தான் வந்தோம். அப்படி பிளேஸ் ராடே அடின்னு போட்டு அடித்து துவைச்சிட்டு இருக்கிறது சிவா ப்ரோ அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாவம் மனுஷனுக்கு ஹாஃப் ஆட் ஆகிடுச்சு. இங்கனக்குள்ளேயே செத்துருக்குருப்பாரு. நல்லா இதில் ஒரு அடி அடிக்காமல் விட்டேன். அப்புறமா திரும்ப பிளேஸ் ராடை எல்லாத்தையும் அடித்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா சேஃப்டி முக்கியம்புகள் தான் அப்படிங்கிற மாதிரி கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தப்போ 5 பிளேஸ் ராட் இருந்துச்சு. இந்த ப்ரோக்கிட்ட போகுங்கிறேன். இந்த ப்ரோ கேட்காம ப்ரோ எடுத்துக்கோ ப்ரோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்குன்ட்டு இருக்காரு. என்ன தான் பண்ணையோ அவருக்கு வேறு டைமண்ட்ஸோட கிராஃப்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறமா இன்வென்ட்ரி பார்த்தா இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் எண்டர்மேன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். பார்த்தா எனக்கு டப்பான்னு கிடச்சி. என்னோட முன்னாடி வந்தாருங்க சிவா ப்ரோ. அவருக்கு 7 தாண்ட மாட்டேன்ருச்சு என்ட்ருக்குள்ளே. ஆனால் எனக்கு சரன்னு கூடிகிட்டே இருந்துச்சு என்ட்ருக்குள்ளே. அவங்களை அடிப்பேன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். கிடச்சி ஒரு 2-3 தடவை தான் என்னமோ எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் பாவம் சிவா அவ்வளோ நேரமாக அடிக்கிறாரு. சிவா ப்ரோ கிடைக்கவே இல்லை என்ட்ருக்குள்ளே. எனக்குன்னா சிரிப்பு தாங்க முடியலை, ஒன்றும் சொல்கிறது இல்லை. அப்புறமா போட்டு அடி அப்படின்னு பாட்டை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தோம். பாட்டை போடலான்னு பார்த்தா காப்பி ரைட்டை தந்து விட்ருவானுங்க. இப்படி தான் நம்ம வேலை க்ரீப்பர் அடித்து செத்துட்டோன்னு சொன்னப்போ ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தேன். ப்ரோ க்ரீப்பர் அடித்து செத்தோன்னே உங்களுக்கு கோவம் வராதா ப்ரோன்னு. நான் என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு வீடியோ எடிட் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு போட்டால் லிமிட்டட்னு சொல்லிட்டு காப்பி ரைட் அடித்து விட்றேன்டான்னுச்சு. என்ன பாட்டு தெரியுமா அது போட்டேன், யாரென்று தெரிகிறதா, அந்த பாட்டு தான் போட்டேன். அது சம்பவம் ஆயிடுச்சு. அப்புறமா நானும் சிவா ப்ரோவும் போயிட்டு இருந்தோம். வா ப்ரோ போர்ட்டலுக்கு போகலான்னு. இங்கே தான் கைஸ் ஒரு சம்பவமே நடக்கும். தரமான ஒரு சம்பவம் நடக்கும் பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஆக்சுவலி இந்த சிவா ப்ரோட்ட ஹெல்த் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாருன்னா, நான் ஹெல்த் இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தானா நான் ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டு போய் இருந்திருப்பேன். சரி, இந்த ப்ரோட்ட ஹெல்த் இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ்ட் இருக்குது ப்ரோ, பார்த்து வா ப்ரோ நான் கூப்பிட்டு போனேன். நான் வந்து தவி போயிட்டேன். சோல் சாண்டு பயத்தில் தான் ஸ்பான் ஆகும். தவி போயிட்டேன். இங்கே ஒரு 2 ஸ்க்ரீப்பர்கிட்ட நின்றுச்சு. அப்படியே போயிட்டேன். இந்த சிவா ப்ரோ பின்னாடியே தான் வந்துக்கிட்டே இருந்தார். ப்ரோ என்கிட்ட ஹெல்த் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நான் திரும்பவும் சொல்கிறேன் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருந்தேன். நான் அப்படியே போர்ட்டலுக்குள்ளே என்ட்ரியாகி உள்ளே போயிருப்பேன். தலைவன் அடி வாங்கி செத்தே போயிட்டான். ஒரே ஷாட்டில் ஸ்கெல்டன் முடிச்சிது. சைடில் மெசேஜ் வரும் பாருங்களேன், சிவா வாஸ் ஒன் ஷாட்டில் ஸ்கெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்கி செத்து போட்டார். அப்புறமா என்ன, எனக்கு வேல்டு போச்சு, அவருக்கு வேல்டு போச்சு.